கண்டு வந்தேன் ஜானகியை, கவலையே வடிவாய் அமர்ந்த என் தாயை. ராவணன் லங்கையில் வனமதில் பகைவர்கள் காவல் தன்னில், நினைவெல்லாம் பிரபுவின் திவ்ய பொற்பாதங்களில் நிலைத்திருக்க, நாளொரு யுகமாக மனம் துடிக்க ராமச்சந்திர பிரபு. சுவாமி, இதோ அன்னை தந்த அடையாளம். சீதா, இந்த சூடாமணியை காணும் போது உன்னை காணும் நிம்மதி உண்டாகிறது. ஆனால் இதை மீண்டும் உன் ஜடையில் அலங்கரிக்கும் சுபதினம் என்று நேருமோ? சுபம் நடக்க வேண்டும். பயணத்துக்கு நேரம் குறிப்பிடுங்கள் பிரபு. எங்கள் குலதெய்வம் சூரிய பகவான் இந்த அபிஜன் முகூர்த்தத்தில் ஆகாய மண்டலத்தின் மத்தியிலிருந்து நம்மை வாழ்த்தி அருளுகின்றார். இன்று உத்தர பல்குனி நட்சத்திரம். எனக்கு வெற்றி தாரை. உடனே பயண முரசம் முழங்கட்டும். நட்புடையோரே, அமைச்சர்களே, ஒரு கொடிய வானரன் காவல் சிறப்புமிக்க என் இலங்கை பெருநகரில் நுழைந்து பரமசிவன் வரம் பெற்ற என்னை துரும்புக்கும் கேவலமாக மதித்து அழகுமிக்க பட்டணத்தை எரித்து அலங்கோலப்படுத்தி இருக்கிறது. வானரப்படையுடன் அந்த நரன் வருகிறான். இனி போர் தவறாது. ஆக வேண்டியதை பற்றி ஆலோசியுங்கள். அண்ணா, இந்த போர் அரக்கர் குலத்துக்கே அழிவராது. ஆக வேண்டியதை பற்றி ஆலோசியுங்கள். அண்ணா, இந்த போர் அரக்கர் குலத்துக்கே அழிவாகும். செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதே மகா மேதைகளுக்காக. சீதையை ஸ்ரீராமன் திருமலர் அடிகளிலே சேர்த்து அபயம் வேண்டிக் கொள்வதே நலம். அப்படி செய்தால் என் தலையை வெட்டுவது போலல்லவா? இல்லை என்றால் அந்த ரகுராமனே தங்கள் தலையை வெட்டி விடுவார் அல்லவா? துரோகி, இம்மாதிரி வார்த்தைகளை இன்னொருவன் சொல்லி இருந்தால் அவன் தலையை சுக்குநூறாக தூளாக்கி இருப்பேன். மதிகட்டவா, வயதிலும் அறிவிலும் வல்லமையிலும் சிறந்து விளங்கும் உன் அண்ணனை, பூஜைக்குரியவனை துரும்பாக மதித்து ஒரு நர அர்ப்பனை புகழ்ந்து நம் வலிமை பெருமைகளை மறந்து போலி கண்ணீர் வடித்து தண்ணீர் தெளிக்க பார்க்கின்ற நீ ஒரு துரோகி, ராஜ துரோகி, ராஜ்ய துரோகி, அண்ணனுக்கே துரோகி. துரோகிகளுக்கு இந்த புனித பூமியில் இடமே இல்லை. சகோதரன் என்ற பாசத்தினால் இரக்கத்தினால் பொறுமையோடு விட்டு விடுகிறேன். போ, இன்றே என் ராஜ்யத்தை விட்டு போய்விடு. திக்குள்ள இடத்துக்கு போ. இன்று எனக்கு, நாளை உங்களுக்கு அந்த ராமனே திக்கு. சித்தப்பா, இல்லை. அறிவற்றவன், முரடன். இவனுக்கு என்ன பேசுகிறோம் என்பதோ என்ன செய்கிறோம் என்பதோ தெரியாது. பங்காளி காய்ச்சலை காட்டிவிட்டான். ஒழியட்டும். அபயம் அபயம், ராமா, ரகுராமா, அபயம் அபயம். அபயம் கேட்பது ராவணனுடைய தம்பி விபீஷணன் என்றால் ஆதரிக்க தகுந்தவர் தானா? சுக்ரீவா, அடைக்கலம் வந்தவர்களுக்கு அபயம் அளிப்பது இக்ஷ்வாகு குலத்தின் கடமை. குணங்களை பற்றிய ஆராய்ச்சி அவசியமே. விபீஷணா, இன்றிலிருந்து நீ என் நண்பன். நன்றி மறவேன் ராமச்சந்திர பிரபு, நன்றி மறவேன். ராமச்சந்திரா, சீதா மாதா நலம் சுவாமி. அவர்களின் சேவைக்கு என் செல்வி திருச்சடையை நியமித்து வந்திருக்கிறேன். நண்பா விபீஷணா, இந்த கடலை தாண்டுவதற்கு உபாயம் சொல்ல முடியுமா? சமுத்திரராஜன் பிரசன்னமாக வேண்டும். ரத்னாகரா, அலைபொங்கும் கடல் அரசி, இந்த ரகுவம்சராமனின் நல்வணக்கத்தை ஏற்று என் பிரார்த்தனைக்கு இறங்கி பிரசன்னமாகி உபாயம் சொல்ல வேண்டும். நான் வேண்டுகிறேன், உனக்கு அத்தனை அலட்சியமா? நடந்தனர் ஸ்ரீராமமூர்த்தி கடலின் மீது கோபமுற்றே. நடந்தனர் ஸ்ரீராமமூர்த்தி. கடலரசன் சரணாகதியாகினார். கற்களினால் பாலமிட வானரங்கள் கூடின. ராமனே மனது வைத்தார் கடல்
என்னவோ ஜெய ஜெய ராம் ராம் ஜானகி ராம் சீதா ராம் ராம் ஸ்ரீ ரகுராம் ஜெய ஜெய ராம் ராம் ஜானகி ராம் சீதா ராம் ராம் ஸ்ரீ ரகுராம் ராம 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 சீதா ராம ராம ராம் 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 ராமசேனை சென்றதே ராவணன் நடுங்கவே ராமசேனை சென்றதே ராவணன் நடுங்கவே கடல் கடந்து போர் முடிக்க நடந்தனர் ஸ்ரீராமமூர்த்தி. சுவாமி, யுத்த பேரிகை கொட்டலாமா? முதலில் சமாதான முயற்சிகள் செய்வோம். அனாவசியமாக மக்கள் அழிவதை நான் விரும்பவில்லை. அங்கதா, பிரபு, நீயே நமது தூதனாகச் செல். இணைந்து வருவதானால் நல்லது, எதிர்ப்பு என்றால் அழிவா என்று அவனுக்கு எடுத்துச் சொல். கட்டளை. இன்னொரு குரங்கும் தூதனா? வேடிக்கையாகவே இருக்கிறது. என்னடா நீ கொண்டு வந்த விஷயம்? விஷயம் இந்த மன்றத்தில் அன்று அனுமான் சொன்னது தானடா. மரியாதை இல்லாதவனே, முன்பு வந்த குரங்குக்கு நேர்ந்த அவமானமே உனக்கும் காத்திருக்கிறது. பிடித்து கட்டுங்கள். பிடிக்க போய் பிடிபடுவது உனக்கு பழக்கம் தானே. அன்று நீ என் தந்தை வாலியின் கையில் சிக்கி. நீ வாலியினுடைய மகனா? வாப்பா அங்கதா வா. உன் தந்தை நான் மெச்சிய வீரன், என்னை மிஞ்சிய வீரன், என் போராட்டுக்குரியவனின் மைந்தன் நீ. அந்த அற்ப மானிடனுக்கு தொண்டனாக வேண்டுமா? என்னுடன் சேர்ந்து விட்டால் உன்னை அரசனாக்கிய கிஷ்கிந்தை பேராட்சியை ஸ்தாபிக்கிறேன். இந்த நட்பை மாற்றும் மாயவாதங்கள் என்னிடம் செல்லாது. அறிவற்றவனே, நினைவிருக்கட்டும், போர் தொடுப்பது உனக்கே கேடு. நல்வுணர்வோடு ஜானகி தேவியை பிரபுவிட ஒப்படைத்து உன் குலம் காத்துக்கொள். அது கனவிலும் நடக்க முடியாது. என் சக்தி நிறைந்த கையசைவின் ஒளி வீச்சால் திணறி போய் தளர்ந்து போகும் நிலைமையில் அந்த ராமன் மனமுடைந்து கலங்கி என்னை சரணமடைவது நிச்சயம். அனைத்து சக்திகளும் பெற்றிருக்கும் என் தலைவனுக்கு கலக்கமா? இந்த தொண்டன் காலை அசைக்க முடியாத நீ ஸ்ரீ ராமனை நெருங்க முடியுமா? கனவு. ஆற்றல் இருந்தால் என் காலை அசைத்துப்பான். உன்னால் என்ன முடியுமடா? உன் ராவணனாலேயே முடியாதடா. அடே பிஞ்சு குரங்கே, பூதகணங்களுடன் கொலுவிருக்கும் என் பரமேஸ்வரரோடு சேர்த்து அந்த கைலாசத்தையே அலட்சியமாக பெயர்த்தெடுத்த ஆசை என் காலை தொடாதே. என் தலைவனின் காலில் விழு. அவை திருமாலின் திருவடி தாமரை. எந்த பொற்பாதம் 14 லோகமும் படைத்த பிரம்மனே கழுவினாரோ, எந்த பொற்பாதம் பாவங்கள் தனை நீக்கும் புனித பாகீரதி பிறந்த வீடோ, எந்த பொற்பாதம் பட்டதும் கல்லாகி இருந்த அகலிகை பெண்ணாக மாறினாளோ, எந்த பொற்பாதம் எல்லாம் தருமென்று முனிவர்கள் தவயோகம் புரிகின்றாரோ, எந்த பொற்பாதம் பிரம்மாண்டமாய் வளர்ந்து பலியை பாதாள லோகந்தனில் பதித்ததோ, அந்த ஸ்ரீராமன் பாத மலர் பற்றி கொண்டு அடைய கிடைக்காத மோட்சமதை தேடிக் கொள்வாய்.
தூதனாக அனுப்பினால் ராஜமகடத்தை கொண்டு வந்திருக்கிறாய். லிங்கேஸ்வரன் இங்கே இருக்கையில் ராஜமகுடம் அங்கே இருப்பது பொருந்தாதல்லவா? வெற்றி வளர்க. ரகுராமன் கருணையால் ஆட்சி பீடம் பெற்ற லங்கமன்னா விபீஷணா. வெற்றி ரகுராமனுக்கு. ஆம், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கே வெற்றி. வெற்றி வெற்றி வெற்றி. வெற்றி வெற்றி லங்கேஸ்வரா. வெற்றியா? நிஜமா? ராமனை கொண்டீர்களா? என் பகைவன் அழிந்தானா? கொண்டவன் யார்? தூம்ராட்சனா, அகம்பனா, கும்பனா, நிகும்பனா? யாரவன்? வானர வீரர்கள் கையால் அவர்கள் தான் கொல்லப்பட்டார்கள் பிரபு. அது மட்டுமா? திருசுரன், மகாபார்சவன், மகோதரன், வஜ்ரதம்சன் இவர்களும் கூட ராமபாணத்துக்கு இரையானார்கள் பிரபு. ஏமாற்றம். சரி, இக்கிழமை கும்பகர்ணனை எழுப்புங்கள். என் விரோதி கூட்டத்தை அழித்து அவர் ரத்தத்தை உறிஞ்சி குடித்த பிறகு என்னை பார்க்கலாம் என்று சொல். பிரபு பிரபு
இராமன் படை இலங்கையை சூழ்ந்து கொள்கிறது. அரக்கர் படை ஆயிரமாக பிணமாய்க் கொண்டிருக்கிறார்கள். உங்களை உடனே எதிர்த்து சென்று அந்த பகைவர் கூட்டத்தை அழித்து வர வேண்டும் என்று இலங்கையேஸ்வரன் கட்டளை. எதிரிகளை அழித்து வருகிறேன். பிரபு, அவன்தான் ராவணன் மைந்தன் மேகநாதன். இந்திரனையே வென்று புகழ் பெற்றவன், சிறந்த அஸ்திரங்கள் பெற்றவன். மாயப் போரிலே அவன் மகா மேதை. அப்படியா? அப்படியானால் அவனையும் அவன் மாயையும் மண்ணாக்கி விடுகிறேன். என் பெற்றோர்களுக்கு சிறந்தாழ்த்தி வணங்க முடியாததற்கு நான் வருத்தப்படுகிறேன். கடைசி மரியாதைகளை பணிவுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பிரபு, இனி என்னால் பொறுக்க முடியாது. நம் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள் எல்லாம் யுத்தத்தில் அழிந்து போனார்கள். இலங்கையில் மங்கையர் எல்லாம் பொட்டு அழிந்து புலம்புகிறார்கள். இந்த அக்கிரம பிடிவாத போரை இனியாவது நிறுத்துங்கள் பிரபு. இப்போதா? பாசமிக்கவரெல்லாம் லட்ச லட்சமாக பலியான இப்போது போர் நிறுத்தமா? எவருக்காக?
என் உயிருக்காகவா? அற்புத ஒளி. ஆஹா, என்ன ஒளி! எனக்கு ஏற்ற பகைவன். இந்த பிறவி எடுத்ததற்கு இம்மாதிரி வீரனை கொல்ல வேண்டும் அல்லது இவன் கையால் கொல்லப்பட வேண்டும். அதுவே பெருமை. ஹரஹர மகாதேவ். அரக்கர்களில் சிறந்த மன்னா இலங்கேஸ்வரா, இப்போதும் மிஞ்சி போய்விடவில்லை. சீதையை எம்மிடம் ஒப்படைத்து நல்லுணர்வுடன் சமாதானம் செய்து கொள். ஓஹோ, எவனுடைய உருவத்தை கண்டவுடன் உலகங்கள் நடுங்கி சிதறி விடுகின்றதோ அப்படிப்பட்டவனை பார்த்தவுடன் பயந்து கலங்கி சமாதானம் கேட்கின்றாயோ? இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர்களின் வீரம் உனக்கு தெரியாதா? ராவணா, உன் தேரோட்டி இறந்தான். எல்லா அஸ்திரங்களும் சக்தியற்று போய்விட்டது. உன்னை இப்போது கொல்வது எனக்கு சுலபம். ஆனால் நீதி இல்லை. களத்திலே களைத்து போயிருக்கிறார். உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். அந்த புறத்திற்கு சென்று சற்று இளைப்பார். இன்று போய் நாளை வா. உலகங்களை கிடுகிடுக்க செய்த என் பயங்கர வலிமை எங்கே போனது? கைலையங்கிரியையே அலட்சியமாக தூக்கிய என் கரங்களின் சக்தி முழுவதும் இன்று ஒரு துரும்பு போன்ற மானிடனின் முன்பு செயலற்றதா? அவன் ஒரு மானிடன் மட்டுமல்ல, செந்தளிர் கண்கள், உத்தம வீரம், நல்வினை உள்ளவன், எல்லாம் அவனே, எதிலும் அவனே. அவன் என்னை ஏளனம் செய்கிறான், புன்னகையால் புத்தி சொல்கிறான். பரிவு உணர்ச்சியுடன் பார்த்து நகைக்கிறான், பார்த்து நகைக்கிறான். துன்பம், துன்பம். இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது. கண்களை மூடாமலேயே காண்கின்ற இந்த பயங்கர கனவுகள் இன்று ஏன்? எவன் பேர் சொன்னால் காற்று அசையாதோ, எவன் ஆணையிட்டால் நதி வெள்ளமும் ஓடாதோ, எவனுக்கு பயப்பட்டு அக்னியும் அடங்குமோ, அப்படி பஞ்சபூதங்களையும் ஆட்டிப் படைத்த இந்த ராவணனுக்கே பயமா? பீதியா, சோகமா? எதனால்? எனக்கு ஏன் இந்த தண்டனை? இது நீயாக வரவழைத்துக் கொண்ட கேடு. சீதையை நாடாதிருந்து விட்டால் வராதல்லவா இக்கேடு? தப்பான வார்த்தை பேசும் நீ யார்? உன்னை நீயே உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் அல்லவா? நான் தான் உன் அறிவு. முதலில் இல்லாத அறிவு இப்பொழுது எதற்கு? பந்துக்களின் மரணத்திற்கு பழிவாங்கு. அந்த மதம் சொல்லும் வாதத்தை கேட்க வேண்டாம். நீ உணர்ந்த கலைகளை எல்லாம் பதித்துக் கொண்ட மனம் நான். என் பேச்சை கேள். அந்த சீதை வேறு யாரும் அல்ல,
உனக்கு மரணமாக உன் இல்லத்தில் பிறப்பேன் என்ற வேதவதிதான். மரணத்தை வெல்வதற்காக சிவனை மகிழ வைத்து வரம் பெற்றவனே, உன்னுள் இருக்கும் குரோதத்தை நீ வெளியேற்றிவிட்டால் உன்னை யார் வெல்ல முடியும்? உன் முன் யார்தான் நிற்க முடியும்? இன்று போர்க்களத்தில் உன்னால் நிற்க முடிந்ததா? உன் பகைவன் உயர்ந்த கருணையினால் உன்னை கொல்லாமல் கொன்றானே. சரிபாதி செத்தவனுக்கு சமர் எதற்கு? விருபாட்சனான சிவனின் சக்திமிக்க வரம் பெற்றதனால் துள்ளாதே. ரம்பை சபிக்கவில்லையா? நளகூபர்கள் உன் நாசத்தை கோரவில்லையா? குரங்குகள் தான் உனக்கு யமதூதர்கள் என்று நந்தி நிந்தித்தானே. பயங்கர சாபங்களை அடைந்தவனே, இந்த இதயம் சொல்லும் நல்லுரைகளை கேள். சீதையை விடு. காமத்தை தந்த அழகியை விடாதே. மோகம் தந்த முழு நிலவை விடாதே. உயிருக்கு நடுநடுங்கி எல்லா திக்பாலரும் முடிவணங்கி அடிபணியும் உன் அழியாத கீர்த்தியை நீயே எட்டி உதைக்காதே. ராமன் உயர்ந்தவன் என்றால் ராவணன் மட்டும் இல்லையா? சிருஷ்டியில் நற்குணங்களுக்கு அவன் என்றால் தீக்குணங்களுக்கு நீ. இந்த சிறப்பே உனக்கு போதும். அவன் வரலாறு உள்ள வரையிலும் உன் பேரும் நிலைக்கும். ஆம், நிலைக்கும். மகத்தானவர்களுடன் மோதாமல் வேறு யாருடன் மோதுவது? தலை வணங்காதே. 10 தலைகளுடன் எதிர்த்து நில். எதிர்க்கிறேன். பழிவாங்கும் உணர்ச்சிகள் பொங்கி எழும் உள்ளத்துடன் போர்க்களத்திற்கு புறப்படுகிறேன். என் திறமையெல்லாம் அங்கே காண்பிக்கிறேன். பகை முடிக்க என் தோள்கள் துடி துடிக்கின்றன. இன்னும் பொழுது விடியவில்லையே. உதித்து வா ஆதவனே, உதித்து வா, உதித்து வா. அம்புகள் எத்தனை போட்டாலும் தலைகள் முளைப்பது நிற்காது. வயிற்றிலே அமிர்த பாத்திரம் இருக்கிறது. நாபியில் அம்பு பாய்ந்தால்தான் நாசமடைவான். நாபியில் குறிவைப்பது கோதண்ட வித்தைக்கு அவமானம். தந்தையே வாயுதேவா, உலகத்தின் நன்மைக்காக ஸ்ரீ ராமபாணத்தை தகுந்த முறையில் நடத்தி செல்ல வேண்டும். அடே குலத்ரோகி விபீஷணா, குடும்ப ரகசியத்தை சொல்லி இலங்கைக்கே கேடு செய்தாயடா. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு. மாவீரனே, உனக்கு வீர மரணம் தான் கிடைக்கப் போகிறது. கைலாசவாசியாகி சிவபெருமானின் சேவா பாக்கியம் பெறுவாய். உன் சரண சேவா பாக்கியம் எனக்கு இல்லையா? ஆமாம், இன்னொரு பிறவி எடுத்து உன்னோடு மோதிக்கொள்ளாவிட்டால் இந்த ஜெய விஜயர்களுக்கு நிலையான பதவி கிடைக்காது. நிரந்தர வைகுண்ட காவல் பணியும் கிடைக்காது. சனக சனந்தர்களின் சாபத்திலிருந்து விரைவில் முக்தி அளியுங்கள் இறைவா. சரணம். சுவாமி, சுவாமி. மகாருத்ரா, என் கணவரை உன் அடியில் சேர்த்துக் கொண்டாய்.
எனக்கும் கூட அந்த பாக்கியம் தந்துவிடு. பிரபு. ஜானகி, நான் உனக்கு பிரபு இல்லை. உன்னை சிறைமீட்க வந்தேன். உனக்கு சுதந்திரமும் தருகின்றேன். உன் மனதிற்கு ஏற்ற இடத்திற்கு நீ போகலாம். சுவாமி, என் தாய்க்கு நீங்களா இந்த தண்டனை தருகின்றீர்கள்? இது என்ன விபரீதம் சுவாமி? யாருக்காக அன்று நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுது புலம்பினீர்கள்? யாருக்காக அணை கட்டினீர்கள்? யாருக்காக நீங்கள் இத்தனை பயங்கர போராட்டம் நடத்தினீர்கள் சுவாமி? அவளுக்காக அல்ல, தர்மத்தை காக்க. மனைவியை மீட்பது புருஷனின் கடமை. அரசியை அவமானப்படுத்தியவனை அழிப்பது அரசன் கடமை. ஆனால் பகைவனின் சிறையில் 10 மாதம் இருந்த ஒருத்தி எனக்கு பத்தினியும் அல்ல, அயோத்திக்கு பட்டத்து ராணியும் ஆக முடியாது. சுவாமி, பிரபுவின் அஸ்திரத்தை காட்டிலும் பயங்கரமான வார்த்தைகளால் என்னை எதற்கு தண்டிக்கிறீர்கள்? அனுமானிடம் அன்றே இந்த செய்தியை அனுப்பியிருந்தால் நீங்கள் இப்போது என்னை ஒரு அற்ப பெண் போல் எதற்கு சந்தேகித்து அவமானப்படுத்துகிறீர்கள்? நான் பூமாதா புத்திரியாக அயோனிஜையாக பிறந்தேன். ஜனக ராஜரிஷி இல்லத்தில் வளர்ந்தேன். இக்ஷ்வாக்கு குலத்து மருமகளாக தங்கள் நிழலில் நடந்தேன். என் மனது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அந்த இறைவனுக்கும் தெரியும். உலகத்திற்கு தெரியாது. அனுமான், மரணத்தை தவிர வேறு மார்க்கம் தோன்றவில்லை. பதி சேவா பாக்கியம் இல்லாத இந்த உடல் அக்னிக்கு இரையாகட்டும். சித்தை மூட்டு. தாயே, உங்கள் துயரம் கண்டு துடித்து அன்று லங்கைக்கு தீ மூட்டிய நானே இந்த கையால் இன்று உங்களுக்காக சிதை மூட்ட வேண்டுமா? என்னால் முடியாதம்மா, முடியாது. லக்ஷ்மணா, எந்த பாவமும் அறியாத உன்னை அன்று நான் சந்தேகித்து தூற்றினேன். அந்த நேரத்தில் நீ எத்தனை துடித்தாய் என்பது அதே தண்டனை அனுபவிக்கின்ற எனக்கு இப்போதுதான் புரிகின்றது. இந்த அவமானத்தை என்னால் பொறுக்க முடியாது. இதை காட்டிலும் அக்னி குளுமையாயிருக்கும். தடை சொல்லாமல் சித்தை மூட்டு குழந்தாய். ஸ்ரீ ராமபிரானே, அனைத்திலும் புனிதமான அன்னை சீதாதேவியின் தூய்மையால் நானே புனிதம் அடைந்தேன். அந்தரங்க சுத்தியுடன் சொல்கிறேன், இவள் உத்தமி, ஏற்றுக்கொள். அக்னி பகவானி, என் தர்ம பத்னியை நான் சந்தேகித்தால் என்னை நானே சந்தேகிப்பது போலாகும் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு காமுகனால் சிறைப்பட்ட என் பத்னியை அவசரப்பட்டு ஏற்றுக்கொண்டால் உலகம் என்னையும் காமுகன் என்றே நினைக்கும். எல்லா புவனங்களுக்கும் சீதை புனிதமானவள் தான் என்று வெளிப்படுத்தும் விருப்பத்தில் தான் நான் இவ்விதமாக முடிவெடுத்தேன். இந்த உத்தமி எனக்கு என்றென்றும் எல்லா விதத்திலும் ஏற்ற தர்ம பத்தினி. குழந்தாய் வரதா,
நிறுத்திவிடு. உன்னைப் போலவே உன் அண்ணனும் கூட கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவான். கண்டிப்பாய் வருவான். வரதா வரதா வந்து கொண்டிருக்கிறார் ராமபிரான். வரவேற்க ஏற்பாடு செய். தம்பியும் உடன் வரவும் ஜானகியால் துணை வரவும் நம்பி வந்த நண்பரெல்லாம் தொடரவும் நாட்டு மக்கள் கேட்டிருந்த ராமராஜ்யம் காண்பதற்கு நடந்தன ஸ்ரீராமமூர்த்தி விண்வீதியில் மங்களமாக நடந்தன ஸ்ரீராமமூர்த்தி. அண்ணா பிரபுவுக்கு சீதா மாதாவுக்கு ராமச்சந்திர பிரபுவுக்கு சீதா மாதாவுக்கு. குழந்தாய், ஏன் இந்த சிரிப்பு? இங்கே யார் சிரிப்புக்கிடமான செயல் புரிந்தது? என் தந்தையை கொன்றவருக்கு தாசனானேன் என்று என்னை பார்த்து சிரிக்கிறாரா? அக்னி பரீட்சை செய்யாமலேயே என் மனைவியை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கா? குடும்ப ரகசியம் சொல்லி இலங்கைக்கு அதிபதியானேன் என்பதற்கா? காவலனை கொல்ல ஸ்ரீ ராமபாணத்தை குறுக்கு வழியில் போகச் சொன்னதற்கா? மாயமானை கேட்டதற்கா? அதை கொண்டு வர சென்றதற்கா? லக்ஷ்மணன், ஏன் இந்த சிரிப்பு? இல்லை அண்ணா, 14 வருடங்களாக வராத தூக்கம் இந்த பெருமைக்குரிய நல்ல நேரத்தில் வந்ததே என்று சிரித்தேன். மன்னியுங்கள் அண்ணா. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு. சதட